என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் உன்னால் நாவல் பகுதி 10. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். கயலுக்கு தன் மீது என்ன கோபம் என்று செழியனுக்கு தெரியவில்லை. அதை பற்றி மீண்டும் சென்று அவளிடம் பேசவும் அவனுக்கு மனமில்லை. அவளை நெருங்க தான் எடுக்கும் முயற்சி என்று அவள் தன்னை தவறாக நினைத்துவிடக் கூடாது அல்லவா? 5 வருடங்கள் அவள் தன்னை தேடி ஏலகிரிக்கு வந்திருக்கிறாள். ஆனால் அது தன் மீது இருக்கும் மரியாதையா, இல்லை மரியாதை கலந்த காதலா? அவனுக்கு புரியவில்லை. அவளது பாட்டியின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அல்லவா தன்னை முதன்முறை தேடி வந்ததாக கூறினாள். எந்த இடத்திலும் அவள் தன்னை காதலிப்பதாக கூறவே இல்லை. 3 வருடங்கள் என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்க வந்ததாக தானே கூறினாள். உன்னோடு வாழ விரும்பிதான் உன்னை தேடி வந்தேன் என்று ஒருபோதும் அவள் கூறவில்லையே. அது மட்டுமல்ல, குகையில் அவனது பெயரோடு அவள் பெயரையும் சேர்த்து அவள் எழுதி வைத்திருந்ததை பற்றி கேட்கும் போது கூட அதை பார்த்து என்னை தேடி வர வேண்டும் என்றுதான் விரும்பினேன் என்று அல்லவா கூறினாள். இதையெல்லாம் எப்படி காதலின் பட்டியலில் வைப்பது? ரஞ்சித்திடமிருந்து விடுபடும் போது மீண்டும் திருமணம் என்ற ஒரு உறவுக்குள் நுழைய அவள் தயாராவாளா என்பது கூட சந்தேகமே. அந்த அளவு ரஞ்சித் அவளை கொடுமைப்படுத்தி விட்டான். அந்த கொடுமையின் வடுக்கள், வேதனைகள் இப்போதும் அவள் மனதில் அப்படியே இருக்கும். அப்படி இருக்க இன்னொரு திருமணத்தை பற்றி அவள் யோசிப்பது கூட கடினமாக தான் இருக்கும். சிந்தனையோடு தன் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தவனை தேடி ஒரு அழைப்பு வந்தது. சார், உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க. கயல் என்று அவன் உதடுகள் முணுமுணுத்தன. எழுந்து வேகமாக ரிசப்ஷனுக்கு வரும்போது, கயல் இதுக்கு என்ன தேடி ஆபீஸ் வரணும், பிளாட்லயே வந்து பார்க்கலாமே என்று யோசித்தவன், கயலுக்கு என்னுடைய ஆபீஸ் எப்படி தெரியும் என்று யோசிக்கும் போதுதான் வந்தது கயல் அல்ல என்று அவன் மூளைக்கு உரைத்தது. அது நந்தனாவாக இருக்குமோ என்ற சந்தேகம் அவன் மனதில் எழும்போது அவன் ரிசப்ஷனை எட்டி இருந்தான். ஆம், அது நந்தனாவே தான். அவள் தன்னை அழைத்திருக்க கூடும். அவள் எண்ணை அவன் பிளாக் செய்து அல்லவா வைத்திருக்கிறான். அதனால் தான் தன்னை சந்திக்க நேரிலேயே வந்துவிட்டாள். ஆனால் இவள் எதற்காக தன்னை தேடி வந்திருக்கிறாள்? அதை நினைத்த போது அவன் மனதில் ஒரு பதற்றம், கலக்கம். அவனை கண்டதும் ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து அழுதாள் நந்தனா. அவள் கன்னத்தில் அடி விழுந்து விரல்கள் பதிந்து கிடக்கிறது. அவளது உதட்டின் ஓரமும் லேசாக இப்போதும் ரத்தம் கசிகிறது. நந்தனா, எல்லாரும் பாக்குறாங்க, நீ வா, கேண்டீன்ல உட்கார்ந்து பேசலாம் என்றவன் அவளை தன்னிடமிருந்து பலமாக அகற்றி இருந்தான். கேண்டீனில் வந்து அமர்ந்ததும், ஏன் செழியன், நான் வந்தது பிடிக்கலையா என்று கேட்டாள். இது தேவையில்லாத கேள்வி. என்ன பிடிக்கலன்னு தானே விவாகரத்து வாங்கிட்டு போன வேகத்துல ஒருத்தனை கல்யாணமும் செஞ்சுக்கிட்ட. இப்ப வந்து என்ன பிடிக்கலையான்னு கேக்குற? இப்ப எதுக்காக என்ன தேடி வந்திருக்க? இப்படி பேசினா உங்களுக்கு என் மேல காதல் இல்ல, பாசம் இல்லைன்னு சொல்லி நான் போயிடுவேன்னு நினைச்சீங்களா? என்னை இப்பவும் நேசிக்கிறதால தானே. நான் வேற ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பிறகு கூட நீங்க வேற ஒரு பொண்ணை பத்தி யோசிக்கவே இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நந்தனா. உன் மேல இருந்த காதல் நீ எப்ப நான் செத்துட்டேன்னு சொன்னியோ அப்பவே செத்து போச்சு. ஆனாலும் என்னை நம்பி வந்த ஒரு பொண்ணுன்ற சலுகையில தான் உன் கூடவே வாழ நினைச்சேன். அப்ப கூட நீ என்னுடைய மனமாற்றத்துக்கு காத்திருக்கல. 2 மாசம் டைம் கொடுத்துட்டேன், உன்னுடைய மனசு மாறல. இனியும் என்னால உனக்காக காத்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விவாகரத்து வாங்கிட்டு போயிட்ட. இப்ப என்னடானா என்னை தேடி என்னுடைய ஆபீஸுக்கே வந்திருக்க. இதுக்கெல்லாம் அவசியம் என்ன? நான் முதல்ல உங்களுக்கு போன் தான் பண்ணேன். என் நம்பரை நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிளாட்ல உங்களை சந்திக்க வந்திருப்பேன். அங்க கூட நம்ம 2 பேரையும் எல்லாருக்கும் தெரியுமே. நான் வந்தா தப்பா பேசுவாங்க. அதனாலதான் ஆபீஸுக்கு வந்தேன். சரி, என் மேல இவ்வளவு கோபம் இருக்குன்னா ஏன் இன்னும் நீங்க வேற கல்யாணம் செஞ்சுக்கல? அட, இது என்ன அநியாயமா இருக்கு? நீ அவசரமா ஓடி போய் ஒருத்தனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்றதுக்காக நானும் அவசரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளும் உன்ன மாதிரி தானே இருப்பா. உன்கிட்ட பட்டது போதாதா? இனி ஒருத்திக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கணுமா? சரி, அதை விடு, அது என்னுடைய விஷயம். நீ எதுக்காக என்ன தேடி வந்த? அவன் என்ன அடிச்சுட்டான் செழியன். ஏன் அடிச்சான்? நான் கர்ப்பமா இருக்கேன் செழியன். அதை கேட்டு செழியனின் கோபம் லேசாக தணிந்தது. ஆனா இது அவனுடைய குழந்தை இல்லையா, உன்னுடைய குழந்தைன்னு சந்தேகப்படுறான் செழியன். அத பத்தி பேசிதான் 2 பேருக்கும் சண்டை வந்துடுச்சு. அடிச்சுட்டான் செழியன் என்றவன், சரி, அவன் ரொம்ப அடிக்கிறான்னா கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு இந்தியா போயிட்டு வா. நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டியா செழியன் என்று கேட்டவளின் விழிகளில் இருந்து மளமளவென கண்ணீர் வந்தது. நந்தனா, நீ பேசுறது உனக்கே நியாயமாப்படுதா? நான் வேண்டான்னு சொல்லி ஓடி போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. திரும்பவும் அவன் வேண்டான்னு சொல்லி என்ன தேடி வந்திருக்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னால என்னுடைய மனசையெல்லாம் மாத்திக்க முடியாது. உன்னால மட்டும் எப்படி இப்படி மனசை மாத்திக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. போய் உங்க அப்பா அம்மா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வா. சரி, அப்பா அம்மா கூட போய் இருந்துட்டு வரேன்.
நீயும் நல்லா யோசி. எதை பத்தி யோசிக்க சொல்ற? என்னை ஏத்துக்கிறத பத்தி தான். சாரி நந்தனா, அத பத்தி என்னால யோசிக்கவே முடியாது. இல்ல செழியன், நான் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. என்ன ரொம்ப மாத்திக்கிட்டேன். உன்னுடைய மனசு நோக்குற மாதிரி இனி நான் பேச மாட்டேன். கயல் பத்தி பேசவே மாட்டேன். பிளீஸ்டா, என்ன மன்னிச்சு ஏத்துக்கடா. நான் உன்னுடைய நந்தனா தானே. இல்ல, இப்ப நீ வேற ஒருத்தனுக்கு சொந்தம். அத மறந்து நீ பேசிட்டு இருக்க. நீ ஈஸியா மறக்கலாம், என்னால மறக்க முடியாது. உன்னை மன்னிக்க நான் தயாரா இருக்கேன் நந்தனா, ஆனா ஏத்துக்க எல்லாம் முடியாது. நீ இப்படிதான் சொல்லுவ. நான் உன்னுடைய பிளாட்டுக்கு வந்துட்டா வேண்டான்னு சொல்லுவியா? இந்த குழந்தைதான் உனக்கு பிரச்சனைனா இந்த குழந்தை வேண்டாம், இதை அழிச்சிடலாம். பொங்கி வந்த கோபத்தை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டவன், ஏய் ஏன மனுஷியாடி, உன்னுடைய ஆசாபாசத்துக்கு அந்த குழந்தை பலியா? அது என்னடி பாவம் செஞ்சது? அந்த குழந்தை உனக்கும் உன்னுடைய புருஷனுக்கும் தேவையில்லைனா நல்லபடியா பெத்து என் கையில கொடு, நான் பாத்துக்கிறேன்டி. அத போய் எனக்காக அழிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ண, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். முதல்ல இங்கிருந்து கிளம்படி, உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. கிளம்புறேன், ஆனா அவனை விவாகரத்து பண்ணிட்டு உன்னை தேடிதான் வருவேன். அவசரப்படாத நந்தனா, என்ன நம்பி நீ அவனை விவாகரத்து பண்ணிட்டு வந்தா நீ நடு ரோட்ல தான் நிக்கணும். உன்னை நான் ஏத்துக்க எல்லாம் மாட்டேன். அதை நினைவுல வச்சுக்கிட்டு ஏதாவது பண்றதா இருந்தா பண்ணு என்று கூற அதை காதில் வாங்கி கொள்ளாமல் எழுந்து சென்றாள் நந்தனா. இவ எல்லாம் என்ன பொண்ணு? ஏன் கூட இருந்த வரைக்கும் இப்ப குழந்தை வேண்டாம், ஒரு 3-4 வருஷம் போகட்டும்னு சொல்லி குழந்தை பெத்துக்காம தள்ளி போட்டுட்டே போனா. இப்பவும் அப்படியே இருந்து தொலைய வேண்டியது தானே. குழந்தைய வயிற்றுல சுமந்துகிட்டே அதை அழிக்கிறது பத்தி எல்லாம் ஏன் யோசிக்கிறாங்க? தனக்கு தானே கூறிக்கொண்டவன், இவ இந்தியா போயிட்டு திரும்பி வந்தா என்னதானே தேடி வருவா, என்ன பண்றது என்று யோசித்தான். மீண்டும் அவளோடு ஒரு வாழ்க்கை, அதை அவன் மனம் விரும்பவே இல்லை. இப்போது கயல் அவன் கண்முன் வந்து நின்றாள். இனி ஒரு திருமணம் என் வாழ்வில் இருந்தால் அது உன்னோடுதான் நடக்க வேண்டும் என்று அவன் மனம் கூறியது. அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது எல்லாம் அவன் கண்முன் கயல்தான் வந்து நின்றாள். அவளிடம் பேசுவதுதான் சரி. அவள் கோபத்திற்கு காரணம் என்ன என்று அறிந்து அந்த கோபத்தை தணிக்க வேண்டும், அதுதான் சரி. பிளாட்டுக்கு சென்றதும் முதல் வேலையாக அவளை அழைத்து பேச வேண்டும் என்று முடிவு செய்தவன் வேலை முடிந்து பிளாட்டை எட்டியவுடன் அவள் எண்ணிற்கு அழைத்தான். ஆனால் அவள் அழைப்பை ஏற்கவில்லை. தொடர்ந்து அவன் அழைக்க அழைப்பை ஏற்ற மீனா, செழியன் சார், கயல் வெளியே போயிருக்கா, எங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு தான் போயிருக்கா, செல்போனை சார்ஜ் பண்ண வச்சுட்டு போயிருக்கா. ஓகே, அவ வந்தா நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. அழைப்பை துண்டித்தபடியே ஏதோ யோசித்தவன் கதவை பூட்டி இறங்கிவிட்டான். நேராக அருகில் இருக்கும் கடைக்குதான் அவனும் வந்தான். கயலும் அங்குதான் நிற்கிறாள். அவனை கண்டாலும் அவனை முன்பின் பழக்கமில்லை என்பது போல் அவள் நிற்க, செழியன் தனக்கு தேவையானதை வாங்கி கொண்டு நடந்தான். கயல் அவனுக்கு முன்னால் நடக்க ஆரம்பித்திருந்தாள். கயல் என்று அவன் அழைத்தாலும் அவள் திரும்பி பார்க்கவில்லை. கயல், உன்னதான், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டபடியே வேகமாக நடந்து வந்து அவள் முன்னால் வழிமறித்து நின்றான். பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி உனக்கு தோணுதுன்னா அது என்ன பிரச்சனைன்னு நீயே சொல்லு, நான் சரி பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இப்ப என்ன இப்படி வழிமறிச்சு நிக்க வச்சு பேசும்போது அத உங்க மனைவி பார்த்து தப்பா நினைக்க மாட்டாங்களா? அவ வீட்டுல தானே இருக்கா. எந்த வீட்டுல செழியன்? அந்த கேள்வியில் இருந்தே தனக்கும் நந்தனாவுக்கும் விவாகரத்து ஆனது அவளுக்கு தெரியும் என்று செழியனுக்கு புரிந்தது. அவ இப்ப சுதாகர்னு ஒருத்தனுடைய மனைவி. ஏன் செழியன் என்கிட்ட போய் சொல்றீங்க? சின்ன வயசுல நமக்கு இடையில ஒரு உறவு ரொம்ப தற்செயலா ஏற்பட்டது. அந்த உறவே நிரந்தரமாக கூடாதான்னு தினம் தினம் நான் நினைச்சு துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அத மறைமுகமா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அது உங்களுக்கு புரியாம எல்லாம் இல்ல. புரியாம இருந்தா கூட அந்த குகையில உங்க பேரோட என்னுடைய பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தும் புரியாமலா போச்சு? புரியாம எங்க போகும்? ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அப்படி நடிக்கிற உங்ககிட்ட எவ்வளவு புரிய வச்சாலும் நீங்க புரிஞ்சுக்க போறதில்ல. ஏன்னா நான் இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா இருந்தவ. அவனால உடம்பெல்லாம் புண்ணாகி போனவ. அந்த வடுக்கள் இப்பவும் என்னுடைய உடம்புல அப்படியே தானே இருக்கு. அது மட்டுமா, நான் ஒரு காட்டுவாசி, நீங்க நகரவாசி. என்ன எப்படி ஏத்துப்பீங்க? கயல், அவன் ஏதோ கூற வர, நான் பேசி முடியல, என்ன முதல்ல பேச விடுங்க. நான் உங்களை சந்திக்கும் போது நீங்க நந்தனாவுடைய புருஷன் நினைச்சேன். அதனாலதான் என்னால உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் 3 வருஷம் உங்களை தேடி வரும்போது நீங்க தான் என் புருஷன்ற எண்ணம் என் மனசுல இருந்ததாலதான் தேடி வந்தேன்னு நான் சொல்லல. உங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அதை ஓப்பனாவே சொல்லி இருப்பேன் செழியன்.
உங்களுக்கு என்னையும் என்னுடைய மனசையும் புரிஞ்சுக்க முடியலனா இன்னொரு விஷயத்தையும் ஓப்பனாவே சொல்லிடுறேன். என்னுடைய கழுத்துல அந்த ரஞ்சித்து தாலி கட்டின அன்னைக்கே உங்களோட சேர்த்து பேசின அந்த நொடியே என்னுடைய மனசுல உங்களை புருஷனா ஏத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு புருஷன் தான். அதுக்கிடையில தேவையில்லாம நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதுக்கான தண்டனையை தான் இந்த 2 வருஷமும் நான் அனுபவிச்சேன். இனியும் நான் தண்டனையை அனுபவிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன். எங்க கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு அவன் என்ன கொடூரமா வேட்டையாடும் போது கூட உங்களுக்கு சொந்தமான என்னுடைய உடம்பு அவன் நாசம் பண்றான்னு தான் நான் நினைச்சு அழுதேன். என்னை காப்பாத்திக்க என்னால முடியல செழியன். என்னுடைய உடம்பு மட்டும்தான் அவன் கலங்கப்படுத்தினான். என் மனசு இப்பவும் அதே 15 வயசுல உங்களுக்கு மனைவியான கைலாதான் இருக்கு. இதுக்கு மேல என்னுடைய மனசை என்னால் திறந்து காட்ட முடியாது. ஆனா இனிமே நீங்க என்ன தேடி வந்தாலும் உங்களை என்னால ஏத்துக்கவும் முடியாது. விருப்பம் இல்லாதவன் கூட வாழறது நரகம். அதை அனுபவிச்சவன் தான். அதே ஒரு வேதனைய உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். பிடிக்காத என்ன ஏத்துக்கங்கன்னு நான் ஒரு நாளும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அவள் நடக்க ஆரம்பித்து விட்டாள். எட்டி அவள் கையை பிடித்தவன், சாரி கையல், நான் அப்படியெல்லாம் நினைச்சு கூட பாக்கல. அப்படி ஒரு எண்ணத்துல நான் உங்ககிட்ட போய் சொல்லல. நீ என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு தான். புரியல, நான் உங்களையே தப்பா நினைக்கணும். கயல் எனக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு நான் சொன்னா எங்க உன்னை அடையத்தான் நான் அப்படி போய் சொல்றேன்னு நீ நினைக்கலாம். அது நீ உன்னை நம்பினா கூட உன்னை அடையதான் நான் அதை உன்கிட்ட சொல்றேன்னு நீ என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு தான். நான் உங்க கயல் தானே செழியன். நீங்க அப்படி என்ன நினைக்கலையா? உங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல. இதுக்கு மேல என்ன இருக்கு? கயல் சாரி. இந்த சாரியை என்னால ஏத்துக்க முடியல செழியன். என்ன நீங்க விரும்பலன்னு என்னுடைய மனசுல ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அந்த சந்தேகத்தோட உங்க சாரிய நீங்க சொல்ற இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் என்னால ஏத்துக்க முடியல. நான் இனி உங்களுக்கு ஒரு தொல்லையா உங்க வாழ்க்கையில குறுக்க வரவே மாட்டேன். ஏய், அப்படி ஒரு தடவை நீ சொல்லிட்டு போனதால மட்டும் தாண்டி நான் உன்னை தேடி வரவே இல்லை. உன்னை தேடி வரணும்னு பல தடவை நான் நினைச்சது உண்டு. நந்தனாவை காதலிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நினைச்சேன். நந்தனாவுக்கு ஓகே சொன்ன பிறகு உன்னை மறக்க நினைச்சேன்டி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் முடியல. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா அது தப்புடி. ஏன்னா நீ என்னுடைய மனைவி. அதை மறந்து நானும் நீயும் வேற கல்யாணம் செஞ்சிருக்க கூடாது. அதுதாண்டி தப்பு. அன்னைக்கு என்னால உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி பிரிஞ்சு போன நீ அதே தப்பதான் இப்பவும் திரும்ப செஞ்சிட்டு இருக்க. போகணும்னு தோணுதுன்னு போடி, நான் தடுக்க மாட்டேன். அவள் கரத்தை அவன் விடுவித்தான். அவன் இந்த அளவு பேசியும் அவள் கோபம் தணியவில்லை. வேகமாக நடந்து சென்றாள். இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவள் சென்ற திசையையே இமைக்காமல் பார்த்தபடி நின்றான். பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.